வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது காந்தி டாக்ஸ் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தோட ஸ்பெஷல் பிரீமியர் இன்னைக்கே போட்டுட்டாங்க. இந்த வீக்கெண்ட்ல இருந்து இந்த படம் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்க போகுது. இந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ் படம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சைலண்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா தமிழ்ல வந்த பேசும் படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி டயலாக்ஸே இல்லாம அமைக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் ஆக்சுவலா மும்பைல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மும்பை அப்படின்னும் போதே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மக்களை நம்மளால பார்க்க முடியும். ஒண்ணு பயங்கரமான பணக்காரங்க, இன்னொன்னு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க. அந்த மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு நபரா இதுல விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு. தன்னோட அம்மாவோட ஒரு லோக்கல் காலனில வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட லவ்வர் தான் அதித்தி. தன்னோட குடும்பத்தையும் தன்னோட லவ்வையும் காப்பாத்தணும்னா அவருக்கு வேலை அப்படின்றது டெஸ்பரேட்டா தேவைப்படுது. ஆனா அந்த வேலை வாங்கணும் அப்படின்னா 50,000 ரூபாய் பணம் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சோ அதுக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்றது ஒரு தனி பிளாட்டா போகும். அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமியோட கதை. இவர் ஒரு பயங்கரமான பணக்காரரு. இவர் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது இவரோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அண்ட் இவர் தனிமையான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு. பட் முழுக்க முழுக்க ஒர்க்ல போக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருப்பாரு. இவர் பயங்கரமா பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறமாட்டி இவரோட லைஃப்ல டவுன்ஃபால் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். அந்த டவுன்ஃபாலை இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, அதுல இருந்து வெளியே வரதுக்கு இவர் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாரு, இந்த ரெண்டு பேரோட லைஃப்மே எந்த புள்ளியில இணையுது, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்ட்ராஸ்டான மனிதர்கள். ஒருத்தன் பயங்கர பணக்காரன், இன்னொருத்தன் ஏழை. ஆனா இவங்க ரெண்டு பேர் லைஃப்லயுமே பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல டுவர்ட்ஸ் தென் போக போக ஒரு சூப்பரான ஒரு டென்ஷன் ஒன்று பில்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கிற மாதிரியான ஒரு சினாரியோ ஒன்று வரும். சோ அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு டென்ஷன் சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி கடைசியில இவங்க சொல்ல வந்த அந்த மெசேஜ் அப்படின்றதுமே ரொம்ப சிம்பிளான மெசேஜா இருந்தாலும் நல்ல எஃபெக்டிவா அதை கன்வே பண்ணியிருந்தாங்க. டைலாகே இல்லாத படத்தை 2.25 மணி நேரம் இன்வால்மெண்டா பார்க்க வைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. அதுல டு ஒன் எக்ஸ்டென்ட் ரொம்பவே சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட மியூசிக். ஏஆர் ரஹ்மான் சும்மா பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அரவிந்த் சாமி அண்ட் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் எமோட் பண்ண விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஓவரால் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். பட் இருந்தாலும் இந்த படத்துல எனக்கு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமாட்டு நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது பயங்கர அன்ஆர்கனைஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல இணையறது அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கி தான் போகுதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பட் அதை கொண்டு போன விதம் இருக்குல்ல, அது பயங்கர கிளம்சியா கொண்டு போயிருந்தாங்க. அந்த போர்ஷன்ஸ் கண்டிப்பா பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் அந்த டென்ஷனை பில்ட் பண்ணதெல்லாம் ஓகே. பட் அதை பில்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே நடுவுல தேவையில்லாத டீவியேஷன்ஸ் மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா கொண்டு வந்திருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு நல்ல அட்டெம்ப்ட், நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, கிளீன் வாட்ச் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.